ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கை இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் யாரை பார்க்குறேன் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் விஜய் பார்வதி. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் வந்து செய்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எஃப்ஜே வந்துட்டு சப்பாத்திக்கு ஏதோ உருட்டிட்டு இருக்கார் பொழுதுக்கு அந்த பக்கம் அமைத்திருக்காங்க. சிரித்த முகத்தோட எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சிரித்த முகத்தோட எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷனை வச்சிட்ருக்காங்க. எப்படி இந்த பொண்ணால் முடியுது எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு இப்போ அசீம் சீசனில் பார்த்தீங்கன்னா அசீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா என்ன நான் நம்பாட்டி என்ன யார் நம்புவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு செம்மையாக பேசுவார். அவரோட கான்ஃபிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். சே என்னமா மனுஷன் வந்துட்டு எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கப்படுறா அப்படி எனக்குலாம் ரொம்ப மெய் மறந்து நான் சப்போர்ட் பண்ணேன். அசீமுக்குலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த கான்ஃபிடென்ட் லெவல். அதேமாதிரி ஆரி அவர்கள் அவருடைய அந்த நேர்மை பேச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா எவன் என்ன வேணால் சொல்லட்டும் நான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சா சிரிப்பேன். சரி திட்டினியா திட்டிட்டு போ, அதுக்கப்புறம் மூஞ்சி முன்னாடி நான் சிரிப்பேன். எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து நம்மளை வந்து கழுவி ஊற்றுறான், செம்ம கானில் கத்துறான். இவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. அவன் செம்ம சூடாக இருப்பான். இதான் மனுஷ இயல்பு. நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நீங்களும் சண்டை போடுவீங்க, நானும் சண்டை போடுவேன். ஆனால் சண்டை போட்டால் உள்ளுக்குள்ள அப்படியே துகதுன்னு எரியும். உள்ளுக்குள்ள அப்படியே டென்ஷனாக தான் இருப்போம். அது எப்படியும் இழுத்துட்டு போகும். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து காமாகிறதுக்கு இருக்கும். அந்த டைமில் நான் வந்து உங்களை பார்த்து சிரிச்சேன்னா எப்படி இருக்கும்? எப்படி இந்த படம் முடியுது? ஏன்னா காலையிலேருந்து நான் பார்க்குறேங்க எஃப்ஜேவும் கனியும் விஜய் பார்வதி அந்த பண்ண விஷயங்கள், அந்த அட்டுழியங்கள், அந்த அடித்த அடி வந்துட்டு வேறு ஒருத்தங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் முழுக்க பேசவே மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இது வந்து எஃப்ஜேக்கும் கனிக்கு மட்டும் சொல்கிறது. இன்னும் வந்து நேற்று ஃபுல்லாக ப்ராங்க்ன்ற ஒரு பேரில் வந்துட்டு அவங்கள போட்டு அட்டுழியங்கள் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோடனே அந்த கமருதீன் காலை அமுக்கின விஷயத்த ஒரு பெருசாக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பதக்குது. இதை ஒரு பெருசாக வந்து கொச்சப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. மன உளைச்சல் ஆகுறாங்க. இத்தனைக்கும் காலையில் அதிகாலை 4:30 வரைக்கும் அந்த பொண்ணு பாத்திரத்தில் துளைக்கிட்டு தூங்குது. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்தால். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு அவர் வந்து காலை அமுக்கி விடுறாரு. அதை வந்துட்டு எப்படி திரிக்கிறாங்க பாருங்கள். உள்ளேயே திரிக்கும்போது வெளியே திரிக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து எஃப்ஜே வந்து ஆக்சுவலாக உட்காந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். எஃப்ஜே வந்துட்டு போயிட்டார், போய் தூங்கிறதுக்கு போயிட்டார். அவரோட வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வேலையை சொல்ல ஏன்னா கூட பேசின வேலை முடிஞ்சிச்சின்னு போயிட்டார். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அங்கே வந்து பாத்திரத்தை தொலைக்கி இருக்கணும். ஒரு வாட்டி எழுப்புறாங்க, தூக்கத்தோடு வராரு. அப்புறம் கமருது வந்தோன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஏன் என்னை எழுப்பாதது உங்கள் தப்பு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கண்டிட்டார். ஆனால் அதே மாதிரி இந்த பொண்ணு கண்டிக்கல. எப்படி வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு பிக் பாஸே வந்துட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லும்போது சாண்ட்ராவும் திவ்யாவும் செய்யாமல் ஓபி அடித்து கடைசியில் போய் ஜெயிலில் போய் உட்காந்தாங்களோ, காலையில் பார்த்தா எந்த பாத்திரமும் திறக்கவே இல்லை. விக்ரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணல. பரவாயில்ல திட்டுறது திட்டிக்கப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4:30 மணி வரைக்கும் பண்ணுறாங்க. அதுதானே ஒரு விஷயம். இப்போ காலையில் அதை பண்ணி முடிச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வருது. எஃப்ஜே வந்து அதுவும் காலையில் கொடுத்தாருப்பாங்க டார்ச்சரு. இப்போ எனக்குலாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன இந்த பையன் கூட எப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி பழகுவாங்க ஒன்றுமே புரியல. இப்படி கடவுள் எதுவும் பேசுகிறார். சைக்கோமார் பண்ணுறாரு, திமுரில் பண்ணுறாரு, பேச விடமாட்டுறாரு. ஆப்போசிட்டில் பிரஜனும் டென்ஷன் ஆகிறாரு, அமித் டென்ஷன் ஆகிறாரு, கனி டென்ஷன் ஆகிறாங்க. பேச விடுங்க, ஏன் பேச விட மாட்டேங்குன்ட்டு விஜய் படம் பேச ஆரம்பித்தா கடவுள்ன்றாரு. நிறுத்தினோடனே அப்படியே ஸ்லோவாக பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கார். சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. திவாகர் மேலுன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கும் திவாகருக்கு என்ன வித்தியாசன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது ஒரு இடத்துல ஒரு சண்டை. அப்பயும் வந்து விஜய் பார்வதி பேச விடாமல் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒரு பக்கம் கத்துறாங்க. ஒரு சின்ன பையன் 10வது படிக்கிற கமருதீன் வேலை வாங்குறீங்களே, உங்களுக்கு போய் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க. நீ பேசு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டரை வச்சு எல்லோரும் காமெடி பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. எப்படி இந்த பொண்ணால் முடியும்னு சத்தியமாக முடியும். இதுதாங்க, அதாவது லைஃப்பில் வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். கடந்து போகணும், ஸ்மைலோடு கடந்து போகணும். அது வந்து இந்த விஜய் பார்வதிக்கிட்ட இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பிரச்சனைகள் முன்னாடி நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. எல்லா மனிதர்களுக்குமே தேவையான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதையே மைண்டில் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் அடுத்து சிரிச்சுட்டு போவோம். வேறு என்ன, உயிர் இருக்குல்ல கையில், வேறு என்ன வேணும்? உயிர் இருக்குது, வேறு என்ன வேணும்? உல்லாசமாக இருப்பேன். அந்த மாதிரி
என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன்ற மாதிரி. பா, நான் பார்த்தோன்னே மிரண்டுட்டேன். இப்போ வந்து லைவில் பேசிகிட்டு இருக்காங்க, எஃப்ஜே பேசுகிறாரு, இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே கூட. காலையில் இவ்வளோ சண்டைகள் நடந்துச்சான்னு யாராவது போட்டு பார்த்தோன்னே அப்படியே இவங்களுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி. அதுதான் விஷயம். அந்த வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே நம்ம பாராட்டே ஆகணும் இந்த விஷயங்கள். அதனால தான் வந்து பூர்ணிமா எவ்வளோ பெரிய ஆள். அந்த பொண்ணில் வந்து அந்த அளவுக்கு நான்லாம் ரொம்ப ரசித்தேன். திடீர்னு அந்த கூடா நட்பு கேடாய் முடின்ற மாதிரி போயிட்டாங்க. அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட், அந்த கண்ணில் அடிபட்டும் ராணி மாதிரி வந்து கெத்தாக உட்காந்துக்கும் பாருங்க, அடேங்க அப்பான்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து யாருக்குமே வராது அந்த கான்ஃபிடென்ட்டு. சான்ஸே இல்லை. உண்மையாக வாட்ஸ்அப் தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எனக்கு அசீம் கிட்டேருந்து அந்த கான்ஃபிடென்ட் கிடச்சிது, ஆரி கிட்டேருந்து அந்த நேர்மை கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம கடந்து போகிறது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையே போட்டு குழப்பிட்டு இல்லாமல் அடுத்தது நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜய் பார்வதி கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.